நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் எமது ஸ்ரீ குருநாதர் அருளாலும் சர்க்கம் 40 வரை அயோத்தியா காண்டத்தில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இனி சர்க்கம் 41 நகரத்தின் அவலத்தோற்றம். ரதத்தில் கைகூப்பியபடி நின்று கொண்டு புருஷோத்தமனான ராமன் நகரத்திலிருந்து வெளியேறி கொண்டிருந்த போது பெண்களின் இருப்பிடமான அந்தப்புறத்திலிருந்து துக்கமயமான இரைச்சல் உண்டாயிற்று. கதியற்றவர்கள், வாழ்க்கை வசதியற்றவர்கள், நோன்பிருப்பவர்களான மக்களுக்கெல்லாம் எவரொருவர் புகலிடமாக இருந்தாரோ, போசகராக இருந்தாரோ, அந்த பாதுகாவலர் எங்கோ போய்கொண்டிருக்கிறாரே. வன்மையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டவராக இருந்தாலும் பதிலுக்கு அவருக்கு கோபமூட்டக்கூடிய சொற்களை தவிர்த்து பேசுவார். கோபம் கொண்டவர்களை சமாதானப்படுத்தி மகிழ்வுறச் செய்வார். மற்றவர்களுக்கு ஏற்படும் துக்கங்களையும் தனக்கு நிகழ்ந்ததாக எண்ணி அனுதாபப்படுவார். அப்படிப்பட்டவர் ஸ்ரீராமன். எங்கே போய்கொண்டிருக்கிறார்? மகாபலம் பொருந்திய ராமன் பெற்ற தாய் கோசலையிடம் எவ்வளவு அத்தியந்த பாசம் வைத்திருந்தாரோ அதேபோல் நம்மிடமும் பழகினார். அந்த மகாத்மா எங்கேதான் போகிறாரோ? கைகேயின் தொல்லை தாங்காமல் வனத்திற்கு போகும்படி அரசனால் ஆணையிடப்பட்ட இவர் உலகத்திலுள்ள மக்களுக்கெல்லாம் இரட்சகர். நம்மையெல்லாம் பரிதவிக்க விட்டுவிட்டு எங்கேயோ போகிறாரே, என்ன கஷ்டம்! மன்னர் அறிவிழந்து விட்டார் போலும். எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் பிரியமானவரும் அறநெறி வலுவாதவரும் சத்திய நோன்பு பூண்டவருமான ஸ்ரீராமனை வனவாசம் செய்யும்படி நாட்டிலிருந்து வெளியேற்றுகிறாரே. இவ்வாறாக கன்றை பிரிந்த பசுக்களைப் போல எல்லா அரசிகளும் துக்கம் தாங்க மாட்டாமல் புலம்பினார்கள். உரத்த குரலில் அளவும் செய்தார்கள். அந்தப்புறத்திலிருந்து வந்த துயரக் குரலை கேட்ட மன்னர் செல்வக்குமாரனை பிரிந்த சோகத்தால் மிகவும் பரிதபித்து மேலும் அதிகமாக வேதனைப்பட்டார். அன்றைய தினம் குடும்பஸ்தர்கள் அக்னிஹோத்திரம் முதலிய அக்னியில் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களை செய்யவில்லை. பெண்கள் உணவு சமைக்கவில்லை. குழந்தைகள் எந்த வேலையும் செய்யவில்லை. சூரியன் கூட ஒளிமங்கி போனார். யானைகள் வாயில் போட்டுக்கொண்ட இரையை வெளியே கக்கிவிட்டன. பசுக்கள் கன்றுகளை ஊட்ட விடவில்லை. முதலாவதாக ஆண் குழந்தையை பெற்றெடுத்த தாய் மகிழ்ச்சி அடையவில்லை. திரிசங்குவும் செவ்வாய், பிரகஸ்பதி, புதன் ஆகிய கோள்களும் மற்ற எல்லா கிரகங்களும் அசுபமான கதியில் சந்திரனை அடைந்து பயங்கரமான கிரகச் சேர்க்கையில் நிலை கொண்டன. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் ஒளிமங்கி போயின. கிரகங்கள் சக்தியற்றவரானார்கள். இஸ்வாகு பரம்பரையின் நட்சத்திரமான விசாகம் புகை சூழ்ந்ததாக காணப்பட்டது. காற்றின் அபரிமிதமான வேகத்தினால் ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்ட பெருங்கடல் போல கருநிற மேக கூட்டங்கள் காணப்பட்டன. ராமன் காட்டிற்கு புறப்படும்போது அந்த மாபெரும் நகரம் இவ்வாறெல்லாம் நிலை தடுமாறியதாக ஆயிற்று. எல்லா திசைகளும் இருளால் சூழப்பட்டதைப் போல கதிகலங்கி போயின. ஆகாயத்தில் கிரகங்களோ தாரகைகளோ வேறு எதுவுமே ஒளி வீசவில்லை. நகர மக்கள் அனைவரும் திடீரென்று முன்பின் அறிகுறி இல்லாமல் சோகத்தை அடைந்தார்கள். யாருக்கும் உணவிலோ உல்லாசத்திலோ மனம் செல்லவில்லை. அயோத்தியில் எல்லா மக்களும் சோக சுமையினால் பரிதபித்து அடிக்கடி நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டு உலகாளும் மன்னரின் நிலை குறித்து வருத்தப்பட்டார்கள். ராஜ வீதியிலிருந்த மக்கள் அனைவரது முகங்களும் சோகத்தால் வாடியிருந்தன. மகிழ்ச்சியுடன் யாருமே காணப்படவில்லை. எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். காற்று குளிர்ச்சியாக வீசவில்லை. சந்திரன் அழகாக தோன்றவில்லை. சூரியன் வெம்மையை தரவில்லை. உலகத்து மக்களும் மற்ற எல்லோமும் தாறுமாறாக போய்க்கிடந்தன. பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும்
கணவர்கள் மனைவிகளிடமும் சகோதரர்கள் மற்ற சகோதரர்களிடமும் எல்லா உறவுகளையும் மறந்தார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ராமனை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ராமனுடைய நண்பர்கள் எல்லோரும் தம் புத்தியை இழந்தார்கள். சோக சுமையினால் பீடிக்கப்பட்டவர்களாக தூக்கம் வராததால் படுக்கை பக்கமே போகவில்லை. மலைகளோடு கூடிய இந்த பூமி 3 உலகங்களுக்கும் அதிபதியான இந்திரன் இல்லாது போனால் எப்படி அஞ்சி நடுங்குமோ, அதைப்போல பெரு வீரரான ராமன் இல்லாத அயோத்தி பயங்கரமாக நடுங்கிற்று. அச்சத்தினாலும் சோகத்தினாலும் தாக்கப்பட்ட யானை, குதிரை, படை வீரர் கூட்டங்கள் அவல பேரிரைச்சலை எழுப்பின. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 41வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று செல். அவர்கள் இல்லங்களில் சுபகாரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார். எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். இக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் நல்ல உள்ளம் படைத்த சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.